இதையெல்லாம் என்னோடு நெருங்கி பழகின்ற சேலம் மாவட்டத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் தெரியும். நேற்று கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தி என் காதுகளுக்கு வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மெரினாவிலும் சென்னை சேப்பாக்கத்திலும் ஆயிரக்கணக்கான ஒன்று திரண்டு ஐயா சகாயம் அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். மக்கள் பாதை என்ற அமைப்பை. இன்றைக்கு அந்த அமைப்பினுடைய முன்னணி நிர்வாகிகள் என்னை தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஐயாவின் தலைமையில் மக்கள் பாதை என்கிற அமைப்பின் கீழ் லஞ்சம், லாவண்யம், ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க இருக்கிறோம். அந்த முடிவு உங்களை அரசியல் ரீதியாக நாங்கள் உங்கள் கரத்தை பலப்படுத்துவதற்காக உங்களோடு பேச இருக்கிறோம். அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய அளவில் உலகளவில் கவனம் பெற்ற கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப உதயகுமாரன் தன்னுடைய பச்சை தமிழகம் என்னும் அரசியல் கட்சியை நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்து நேற்றைய தினம் நடைபெற்ற நம் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர் பங்கேற்றிருக்கிறார், கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.